ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் மனசுக்கு அவ்வளோ அமைதி தரக்கூடிய, அதே சமயம் பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவிலுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ராஜகோபுரத்தை பார்க்குறப்பவே உங்களுக்கு ஒரு வைப் வந்திருக்கும். இது எந்த பழங்காலத்து கோவிலாம் நினைக்காதீங்க. ரீசெண்ட் இயர்ஸ்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டத்தில் உள்ள உக்கல் கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ காமாட்சி அம்பாள் திருக்கோவில் தான் இது. காஞ்சிபுரத்திலிருந்து செய்யாறு போகிற வழியில் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா அந்த தலம் இருக்குது. நீங்கள் காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி போகிற பஸ்ஸில் ஏறி கூழமந்தல் பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் இறங்கி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டரில் ஆட்டோவில் வந்தால் இந்த கோவில் ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். வெளியிலிருந்து பார்க்குறப்பவே இந்த கோவில் பிரம்மாண்டம் பார்த்தீங்கன்னா நம்மளை மிரள வைக்குது இல்லை. இங்கே பாருங்கள், கருங்கல்லால் கட்டப்பட்ட பெரிய மதில் சுவரும் 2 பிரம்மாண்டமான ராஜகோபுரமும் இங்கே இருக்குது. ஒன்று 72 அடி உயரமுள்ள கிழக்கு ராஜகோபுரம், இன்னொன்று 73 அடி உயரமுள்ள வடக்கு ராஜகோபுரம். இரவில் இந்த கோபுரங்கள் மேலே வண்ண விளக்குகள் எரியும் போது பார்க்க அவ்வளோ அற்புதமாக கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பார்க்கிங் வசதியெல்லாம் ரொம்ப தாராளமாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வாங்க இப்போ மெதுவாக உள்ளே போய் அம்பாலை தரிசனம் பண்ணலாம். உள்ளே நுழைஞ்ச உடனே பாருங்கள், அப்படியே பழங்காலத்தில் கட்டின கோவில் மாதிரியே முழுசாக கருங்கல்லால் பெரிய பெரிய தூண்கள் வச்ச பிரகாரம், வெளி பிரகாரம், நடுவில் மண்டபம்ட்டு அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த தூண்களால் செதுக்கப்பட்டிருக்க அந்த யாழி குதிரை சிற்பங்கள்லாம் பாருங்கள், அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. இங்கே வீசுகிற காற்றுக்கும் சரி, இந்த இடத்தோட அமைதியும் சரி, நம்ம மனசில் இருக்கிற பாரத்தை எல்லாம் அப்படியே இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய தாயான ஸ்ரீ காமாட்சி அம்பாள் மிக அழகிய முகத்தோட பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா அருள் பாலிக்கிறாங்க. அம்பாலோட திருமுருக பொலிவை நேரில் பார்க்குறப்போ நம்ம மெய் மறந்து போயிடுவோம். அது மட்டும் இல்லாமல் அம்பாலோட திருநெற்றியில் மாத வானில் தோன்றும் 3ஆம் பிறை நிலவு காட்சி தோன்றுவது இங்கே ஒரு உலக அதிசயமாக பேரழகாக பார்க்கப்படுதுங்க. அம்பாள் சன்னதி மட்டும் இல்லைங்க, இங்கே நிறைய சன்னதிகள் இருக்கு. குறிப்பாக தலையில 3ஆம் பிறை சந்திரனை சூடிய ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரர் சன்னதியும் இங்கே இருக்கு. சுந்தரர் கூட தன் சுந்தர தமிழிலே பிதா பிறை சூடி பெருமானேன்ட்டு சிவபெருமானை பாடியிருக்காரு. அவர் இந்த திருக்கோவிலில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கிட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்சம் நீங்கள் வெளியே வந்தோம்னா தொழில் வளர்ச்சிக்கு அருள் வழங்கும் ஸ்ரீ பைரவர் சன்னதியும் இருக்கு. பைரவர்னாலே ஒரு உற்சாகமான அரசன்னு சொல்லுவாங்க. தேய்பிறை அஷ்டமியில் இங்கே பைரவரை மனமுருகி வணங்கினா தொழில் வளம் மேலும் மேலும் பெருகும்ட்டு இங்கே வர பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கு. இந்த கோவில் சுற்றி வரப்போ இந்த அமைதியான பிரகாரத்தில் நடந்து போகிறப்போ ஒரு தியானம் பண்ணுற மாதிரி இருக்கு. இந்த கோவிலை கேரளாவில் அவதரித்து உலகத்தில் ஆன்மீகத்தையும் அன்பையும் வளர்த்த ஸ்ரீ ஆதி சங்கரருக்கும் ஒரு தனி சன்னதி இருக்கு. அதே மாதிரி நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் சொல்லுவாங்க. நம்ம உடல் நலனையை பேணி காப்பதற்காக தேவர்களின் மருத்துவரான ஸ்ரீ தன்வந்திரி பகவானுக்கும் இங்கே அமர்ந்து பக்தர்களின் எந்த நோய்க்கும் நல்ல ஆரோக்கியமான வாழ்வை மருந்தா தராரு. பொருள் இல்லாதவனை இந்த உலகம் மதிக்காதில்ல. அதனால இங்க வர பக்தர்களுக்கு வேண்டிய செல்வ வளங்களை வாரி வழங்க ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரும் இங்க அமர்ந்து அருள் காட்சி கொடுக்குறாங்க. இந்த கோவிலுக்கு வெளியே வந்தீங்கன்னா 2 சைட பார்த்தீங்கன்னா கணபதியும் சுப்பிரமணிய சாமியும் காட்சி கொடுப்பாங்க. ஸ்ரீ யோக ஞான கணபதியும் முருகப்பெருமானையும் தரிசனம் பண்ணலாம். அறிவு, ஞானம், அழகு, வீரம், வளம் இது அனைத்தையும் பார்த்தீங்கன்னா தரக்கூடியவர் தான் இந்த ஞான கணபதி. அதே போல சுக்குக்கு மிஞ்சிய கசாயம் இல்லைன்னு சொல்லுவாங்க, சுப்பிரமணிக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. உலகையே நொடியில வளம் வந்த அந்த முருகப்பெருமான நம்ம பக்தியோட வளம் வந்தா நம்ம வாழ்விலும் எல்லா வளமும் வந்து சேரும். இந்த அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கோவிலை 2008ஆம் ஆண்டுல பார்த்தீங்கன்னா ஒரு அறக்கட்டளை தொடங்கி கட்ட ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்தில் வெறும் 40 அடியா இருந்த இந்த கோவில் இப்போ எவ்வளவு பிரம்மாண்டமா வந்திருக்கு பாருங்க. தங்க அறைகளும் இங்கேயே கட்டியிருக்காங்க.
கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா பள்ளி, கல்லூரி, மருத்துவமனை, வேத பாடசாலைன்ட்டு நிறைய சமுதாய பணிகள் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. இது ரொம்பவே பெரிய விஷயம்தான். இந்த கோவில மன நிறைய தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நேரம் அன்னதானம் கூடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்க, பக்தர்களுக்கு அவ்வளோ அன்பா சுட சுட சாதம், சாம்பார், வாழைப்பழம்ட்டு சிறப்பாக பரிமாறிட்டு இருக்காங்க. கோவிலில் கொடுக்குற பிரசாதத்தோட ருசியே தனிதாங்க. இதை சாப்பிடும்போது மனசும் வயிறும் பார்த்து நிறைஞ்சு போயிடும். ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வேணும்னா, பாசிட்டிவான எனர்ஜி வேணும்னா கண்டிப்பாக ஒரு தடவை உங்கள் ஃபேமிலியோட இந்த உக்கல் மடாவெல்லாம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்.